தாவேக தலைவர் விஜய் தற்போது பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். Love you too. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியாக செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போலேருந்து இதுக்கான வேலையை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்கான மை டிவிகே என்கிற செயலியை இன்று தொடங்கி வைத்த தாவேக தலைவர் விஜய் தற்போது பேசிய பேச்சின் நேரலை காட்சிகளை பார்த்தோம். எதிர்வரும் 2026 தேர்தல் கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற முக்கியமான தேர்தல்களைப் போல ஒன்றாக இருக்கும் என்றும், அதற்காக ஊர் ஊராக, வீதி வீதியாக, வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். You too. Love you too. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி
தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்ட்ல எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த ஆப் மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால இப்பிலிருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. தமிழக வெற்றிக் கழகத்தின் மை டிவிகே செயலியை தொடங்கி வைத்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 67-77 தேர்தலை போல வித்தியாசமான மிகப்பெரிய ஒரு தேர்தலாக 2026 இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார் விஜய். எப்படி பார்க்கிறீங்க? உறுப்பினர் சேர்க்கை செயலி ரொம்ப நவீனமான விஷயம்தான், அதற்கு வாழ்த்துகள். ஆனால் 67 அண்ணா வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியில, அதாவது அப்போதுக்கு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள், இப்போது திமுக வீழ்த்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டாலும் அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தன்னைத்தானே அறிவித்ததே கிடையாது. அவரே கூட தென்சென்னை எம்பி தொகுதிக்கு தான் போட்டிட்டார். என்ன காரணம்னா, அப்ப ராஜாஜி அந்த கூட்டணியில் இருந்தார், மிக மூத்த தலைவர், கவர்னர் ஜெனரல், பழைய சீஃப் மினிஸ்டர், அதுபோல மாப்போசி அவர்கள் மிகப்பெரிய தலைவர், இப்ப ஆயத்தனார் ஐயா. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அண்ணா வந்து தன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக சொன்னால் அது மனக்கிலேசத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கருதினார். அப்போது நாங்கள் கல்லூரி மாணவர்கள், அண்ணாதான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூட நாங்கள் நினைத்தோம். ஆனால் அப்படி அல்ல. ஏதேனும் வந்து அப்படி நினைத்து விடக் கூடாது என்பதற்காக அவரே தென்சென்னை எம்பி தொகுதியில் தான் போட்டியிட்டார்.